ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டிச் மூவி. இன்றைக்கான வீடியோவில் வந்து எந்த மாரி படம் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா, அதாவது ஒரு 8 மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய படம் வந்து நம்ம சேனலில் வந்து தமிழ் டப்பிங்லேயே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், நம்ம சேனல் இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், டாப் ஒன்ல என்ன படம் பார்க்க போகிறோம்னா, தெலுங்குல ரிலீஸ் ஆன சிஸ்டர்ஸ். இது வந்து 2019 தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து இப்போ தான் விட்டுருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பங்களா காட்டுறாங்க. அந்த பங்களாவில் வந்து பேய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பங்களா உள்ள போனவங்க வந்து யாருமே திரும்பி வந்தது கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது கண்ட ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து உள்ளே போகிறாங்க. அந்த பங்களாவுடைய ஓனரே வந்து கூட கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பேருக்கு என்ன மாரி அமானுஷங்கள்லாம் நடக்குது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ கைஸ், இந்த படம் வந்து அண்டர் ரேட்டட் மூவி தான். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது யாருக்குமே தெரியாது. இந்த படத்தில் வந்து ஒரு 2-3 ட்விஸ்ட் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படம் வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக தான் வச்சுருந்தாங்க இந்த படம். ஸோ கைஸ், இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்லே இருக்குது. ஸோ கைஸ், இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ரெண்டாவதாக என்ன படம் பார்க்க போறோம்னா, பிரிட்டிஷில் ரிலீஸ் ஆன ஹோஸ்ட். இது வந்து 2021 தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அந்த 6 ஃப்ரெண்ட்ஸுமே எப்பவுமே தினசரி வந்து வீடியோ காலில் தான் எப்பவுமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து ஒரு நாள் திடீர்னு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து 6 பேர் மட்டும் பேச போகிறது கிடையாது, இன்னொருத்தரும் நம்ம வீடியோ காலில் வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா. அதுவும் சேர்க்க போகிற பொண்ணு எந்த மாரி பொண்ணுன்னா, ஆத்மா கிட்ட பேய் கிட்ட பேசுகிற பொண்ணாக வேறு இருக்கிறா. கடைசியில் வந்து அவங்க அந்த பொண்ணையும் வந்து வீடியோ காலில் சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 6 பேர் வீட்டில் வந்து எந்த மாரி அமானுஷங்கள் நடக்குதா இந்த படத்தோட காமிச்சிருப்பாங்க. ஸோ கைஸ், இந்த படம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். இது வந்து செம்ம ஹாரர் மூவி தான். இந்த படத்தோட கதையாக இருக்கட்டும், திரைக்கதையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருந்தாங்க. ஸோ கைஸ், இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லே இருக்குது. அடுத்து மூணாவதாக என்ன படம் பார்க்க போறோம்னா, 2017 ரிலீஸ் ஆன இஸ்ரா. இது வந்து ஒரு பயங்கரமான ஹாரர் மூவி தான். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து மும்பையிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம கேரளாவுக்கு வந்துடுறாரு. கேரளாவுக்கு வந்த உடனே கையோடவே அவங்களுடைய ஒய்ஃபும் வந்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு வந்துடுறாரு. அதாவது ஹீரோவோட ஒய்ஃபுக்கு வந்து பழைய காலத்து பொருட்கள்லாம் சேமித்து வைக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் வீட்டையும் அழகப்படுத்துவாங்க. அதுமாரி கேரக்டர் வந்து நம்ம ஹீரோட ஒய்ஃபு. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போகிற இடத்துல ஒரு பழைய பொருளான ஒரு மரப்பெட்டி வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த பழைய பெட்டி வந்து வச்சிடுறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய ஒய்ஃபுக்கு இந்த பெட்டி திறந்து பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை வந்திருக்கு. அதுவும் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த பெட்டி திறந்து பார்த்துருக்காங்க. திறந்து பார்த்து உடனே தான் ஒரு பயங்கரமான ஒரு அமானுஷம் வந்து எங்கள் வீட்டுக்குள்ள வந்து பூந்துருது. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோனும் ஹீரோனியும் அந்த அமானுஷத்துலேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் இருக்கிற ஹீரோவும் ஹீரோனியும் இந்த படத்தை வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2-3 சீன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ கைஸ், இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்கில் தான் ஒன்றும் விடலை. ஆனால் இந்த மூவி வந்து டிவியில் தமிழ் டப்பிங்கில் வந்து போடுறாங்க. கைஸ், இந்த படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நாலாவதாக என்ன படம் பார்க்க போகிறோம்னா, 2021 ரிலீஸ் ஆன த கோல்ட் ஸ்மித். இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் மூவி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் சைடில் ஒரு 3 பேர் திருடக்கூடிய கும்பலை வந்து காட்டுறாங்க. அந்த 3 பேர் வந்து ஒரு வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. எதுக்கு நின்றுட்டு இருக்காங்கன்னா, அதாவது இந்த வீடு வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இந்த 3 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அது வந்து அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 வயசான ஆளுங்க தான் இருக்காங்க. அந்த 2 வயசான ஆளும் என்ன வேலை செய்கிறாங்கன்னா, அதாவது பைய தங்கெல்லாம் சேமிச்சு வச்சு அதை விற்கிற வேலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது கண்ட திருடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து கொள்ளையடிக்கணும், நகைலாம் திருடிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து அந்த கொள்ளைக்காரங்களாம் வீட்டு உள்ள நுழையிறாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகு தான் அவங்களுக்கே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சம்பவம்லாம் நடக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, இந்த படத்தில் இருக்கிற எல்லா ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. அதாவது ரத்த தெறிக்க இந்த படத்தில் வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரையும் அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்ட்டு ஒரு பரபரப்பாக இந்த படத்தில் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ கைஸ், இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லே இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 4.8 தான் கொடுத்துருக்காங்க. என்னடா IMDb ரேட்டிங் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனால் இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து 1.5 மணி நேரம் தான் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு 1.5 மணி நேரத்திலே இந்த படம் வந்து அவ்வளோ சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அஞ்சாவதாக என்ன படம் பார்க்க போகிறோம்னா, 2018 ரிலீஸ் ஆன ஸ்ரீ. இது வந்து ஒரு ஹாரர் படம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங் சீனில் ஒரு டெய்லர் கிளாஸ் வச்சுட்டு இருக்காரு. ராத்திரி நேரத்தில் மட்டும் வெளியே வரக்கூடிய ஒரு பெண் பேய் வந்து எல்லாருடைய ஆம்பளை பசங்களுமே தூக்கிட்டு போயிடுது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஹீரோட ஃப்ரெண்டுமே சேர்ந்து அந்த பேய் வந்து தூக்கிட்டு போயிடுது. கடைசியாக வந்து அந்த பேய் கிட்ட இருந்து அவங்க ஃப்ரெண்டும் அவங்களுடைய ஊர் மக்கள் பசங்களை எல்லாருமே காப்பாற்றினானா இல்லையான்ட்டு தான் மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஹாரர் சீன் ஆகட்டும்,
படம். அதாவது இந்த படத்தில் பாதி காமெடியாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருக்கும் இந்த படம் வந்து. இந்த படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ் அடுத்து 6வதாக என்ன படம் பார்க்க போறோம்னா ஹாலிவுட் மூவில ரிலீஸ் ஆன ஆடிட்டி. இது வந்து 2024 தான் இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அக்கா தங்கச்சி வந்து காட்டுறாங்க. அதுல வந்து அக்கா தான் வந்து ஹீரோயின் இந்த படத்துல. அதாவது அக்காவுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கண்ணு தெரியாது, ஆனா வந்து பேய்கிட்ட பேசக்கூடிய திறமை வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து இருக்குது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஆள் இல்லாத டைம்ல வந்து அவங்க தங்கச்சி தனியா வீட்டுல இருக்கும்போது மர்ம நபரால வந்து அவங்க தங்கச்சி வந்து கொலை செய்யப்படுறாங்க. அந்த மர்ம நபர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து கடைசியா இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் கடைசியா கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்ட்டு தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்லோவா தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க, ஆனா லாஸ்ட் 1 ஹவர்ல வந்து ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்குது. இதோட IMDb வந்து 6.7 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் மூவி த்ரில்லர் படம்னா இந்த படம் வந்து பாருங்க. அடுத்து 7வதா என்ன படம் பார்க்க போறோம்னா ஹிந்தில ரிலீஸ் ஆன ஷாப்பிட். இது வந்து 2010 தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல வந்து ஹீரோயினி கிட்ட வந்து ஹீரோ வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு வராரு. வரப்போதான் திடீர்னு வந்து ஹீரோயினிக்கு வந்து ஒரு அமானுஷமான விஷயம்லாம் நடக்குது. அது என்ன ஒரு அமானுஷ விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனி ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அதாவது யார் கல்யாணம் பண்ணாலுமே ஒரு அமானுஷம் வந்து தடுக்குது. இது கண்ட ஹீரோ வந்து கட்டினா அந்த பொண்ணு தான் கட்டுவேன் அப்படின்ட்டு வந்து பிடிவாதமா இருக்காரு. கடைசியா வந்து அந்த அமானுஷங்கள்லாம் தாண்டி ஹீரோ வந்து கடைசியா அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாரா இல்லையான்ட்டு இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா எடுத்து வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு சீன் வந்து ரொம்ப த்ரில்லரா காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்குது, ஆனா தமிழ் டப்பிங்ல ஒன்றும் வரல. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட இருக்குது. நீங்க இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருந்தா போதும் இந்த படம் வந்து பார்த்துருன்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் வந்து தாராளமா பாருங்க. அடுத்து 8வதா என்ன படம் பார்க்க போறோம்னா நோ ஒன் வில் சேவ் யூ. இது வந்து 2023 தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்ல வந்து நம்ம ஹீரோயின் வந்து காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து எப்பவுமே வந்து தனியா தான் வீட்டில் இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா தனியா வீட்டில் இருக்கும்போது திடீர்னு வந்து யாரோ கதவு தட்டுற சவுண்ட் வந்து ஹீரோயினுக்கு வந்து கேட்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினி வந்து நம்ம கதவு திறக்கிறப்பதான் அவங்களுடைய வீட்டில் என்ன மாரி அமானுஷம் நடக்கிறது தான் இந்த படத்தை வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஹீரோயினோட கேரக்டர் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த படத்தை பார்க்குறதுக்கு எந்த லாங்குவேஜும் தேவையில்லை, எந்த டைலாக் இந்த படத்தில் வந்து இல்லை. நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து அப்படியே பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். ஸோ கைஸ் இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் அடுத்த வீடியோவில் எந்த மாரி படம் எடுத்துகிட்டு வரணுன்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ கைஸ் பை பை, டேக் கேர், சேஃபாக இருங்க.